துபாயில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஜ்மான், அபுதாபி, அப்புறம் இப்போ துபாயில் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம்ஸில் அன்வான்டான அந்த ஃபேக் நியூஸஸ் மாதிரிலாம் கிடையாது. இங்கே பீப்புளெலாம் பயங்கர வந்துட்டு பேனிக்கில் இருக்காங்க. குழந்தைங்க வெளியிலேயே வர்றதில்ல. ஃபீமேல்ஸ் எல்லாமே பயங்கர பேனிக்கில் இருக்காங்க. இங்கே வந்துட்டு இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே ஒரு என்னமோ பயங்கரமான சீரியஸ் மோடில் இருக்கிற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஃபேக். அதை யாரும் நம்ப வேணாம். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாய் சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கேன். இப்போ மணி 10 சரிங்களா. என்னை சுற்றி எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் we know where we are living. எங்களுக்கு தெரியும் யூஏயோட பொட்டன்ஷியல் என்னென்னு. லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அந்த சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் வர்ற அந்த மெசேஜஸையும் அந்த வீடியோஸையும் நம்பி பல பேர் பல கண்ட்ரீஸில் தன்னோட அப்பா, மகன், கணவன், குழந்தைங்களை இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை நினச்சி நம்ம ஊரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கிற அந்த கண்ட்ரியோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி நல்லா தெரிஞ்சு அதை பற்றி புரிஞ்சு நாங்கள் வந்து தைரியமாக இருக்கோம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் தைரியமாக இருக்கோம், நாங்கள் சேஃபாக இருக்கோம். சில இடங்களில் லாஸஸ் ஆர் தேர், சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். இப்போ யூஏஇ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க வந்துட்டு அதாவது டாலஸ்ட் பில்டிங்கில் இருக்கவங்களெல்லாம் வந்துட்டு பில்டிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் புர்ஜ் கலீஃபா இருக்கட்டும், புர்ஜ் அல் அரப் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கீழே வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சேஃப் ஜோனுக்கு போக சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபேர். அது இல்லாமல் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபேக் நியூஸ், ஃபேக் மெசேஜஸ், ஃபேக் வீடியோஸ் தயவு செஞ்சு நம்பாதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க. உண்மையை சொல்கிற, உண்மையை பேசுகிற, உண்மையான வீடியோஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ண பழகுங்க. ஸோ ஊரில் இருக்கிற யார் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலுமே நாங்கள் சேஃபாக இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரே ஒரு நோக்கம். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம். முடிஞ்சால் எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். இங்கே வந்து எந்த ப்ராப்ளமும் நடக்கக்கூடாது, எல்லாமே நார்மலைஸ் ஆகிடணும் அப்படின்றத ப்ரே பண்ணுங்கள். அது ஒன்று மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். பி அவேர், பி சேஃப். தேங்க்யூ.